பெண்கள் பாதுகாப்பு அரசியல் ஆக்கப்படுகிறதா அப்படிங்கிற தலைப்பு வச்சதே தப்புன்னு 2 பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த தலைப்பு வச்சது கரெக்டு தான். அப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கரெக்டு. ஏன்னா எதுக்கோ அரசியல் பண்ணுறோம். பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு அரசியல் பண்ணால் என்ன தப்பு? அந்த அரசியலை பண்ணியாவது அந்த பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியுதான்னு நான் பார்க்குறேன். அதுதான் அந்த அரசியலுங்கிறதுக்கு. அரசியல்னால் ஒரு மோசமான வார்த்தையோ ஒரு மோசடியான வார்த்தையோ கிடையாது. அரசியல் ஆக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டால், அரசியல் ஆக்கினாதான் ஒரு விஷயத்தை தீர்வு கிடைக்கணும்னா அது அரசியல் ஆக்கப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய உறுதியான பார்வை. அந்த வகையில் முதலாவது எல்லாருமே யார் அந்த சார் அப்படின்னு கேட்டாங்க. நாங்களும் அதான் கேட்டிருந்தோம். ஆளுநர் அவர்களை சந்தித்து விட்டு வந்து 2 விஷயத்தை தான் வச்சோம். ஒன்று, யார் அந்த சார்னு கேட்டோம். 2வது, யார் அந்த சார்கள்னு கேட்டோம். ஏன்னா ஒரு சார் இல்லை, அங்கே 2 சார் இல்லை, 3 சார் இல்லை, பல சார்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் உண்மையான விஷயம். அப்படி எக்கச்சக்க சார்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இன்றைக்கி இந்த ஞானசேகரன் வழக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதன் பின்னணியில் ஒரு பெரிய ராக்கெட்டே இருக்குது. இது ஏதோ ஆளுங்கட்சி நபர் அந்த கட்சியில் இருக்கிறாரு, அந்த கட்சி அனுதாபின்னு கூட முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டார். நான் பரவாயில்ல, ஒரு உண்மையை சொல்லியிருக்கார். ஆனால் அதே நேரம் அந்த நபருக்கு பின்னால் இயங்கக்கூடிய மிகப்பெரிய கான்ஸ்பிரசி, மிகப்பெரிய அந்த ராக்கெட் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதெல்லாம் உங்க கற்பனை இல்லையா? என்ன ஆதாரம் இருக்கு? ராக்கெட் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு. இல்ல, இதுல வந்து லார்ஜர் கான்ஸ்பிரசி இருக்கிறதுனால தான் இது இவ்வளோ பெரிய பிரச்சனை அரசியலாக்கப்படுகிறதான்னு நீங்க மேடை அமைச்சு பேசுற அளவுக்கு வந்ததுக்கு காரணமே இது ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசி. அதனால தான் இல்ல மேடம், நீங்க போராட்டம் நடத்துறீங்க, பெண்கள் பாதுகாப்பு கேட்குறீங்க, நம்ம வந்து மேடையில் விவாதிக்கிறோம். இந்த வழக்குக்கு பின்னாடி இவ்வளோ இருக்கு, இது கான்ஸ்பிரசி இருக்குங்கிறதுக்குலாம் என்ன ஆதாரம்? அது ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் நாம நல்லா இருக்கேன், நீங்க சொல்லிடுவீங்க, அவங்க ஆதாரம் கண்டுபிடிக்கணும். ஆமாம், ஆதாரங்கள் நீங்கள் ஒரு கேள்வியை நம்ம எழுப்பும்போது தான் ஆதாரங்கள் வெளிவரும். இன்னைக்கு இந்த ஞானசேகரன் பற்றின வழக்கை ஒரு பெண் போய் முதல்ல வழக்கை கொடுத்ததுனால்தான் பிற பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில் வந்து பேசினாங்க. அப்போ அதுக்கு லார்ஜர் கான்ஸ்பிரசி இல்லையா? நிச்சயமாக லார்ஜர் கான்ஸ்பிரசி தான். பல பெண்கள் இதில் வெளியில் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தாங்க எப்படி பாதிக்கப்பட்ட ஞானசேகரனாலன்னு சொல்லப்பட்ட அந்த பிற பெண்களுடைய ஒரு ஆதாரமே போதுமான ஆதாரம். இது வந்து ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசி, இட்ஸ் அ ராக்கெட், இட்ஸ் அ சப்ளை செயின். இதுதான் இது பின்னாடி இருக்கிறது. இதை தான் நாம் உடைக்கணும். இதை தான் நாம் அவங்க முகத்திரையை கிழித்து மக்கள் மத்தியில் கொண்டு வரணும்னு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இன்றைக்கி போராடுதுன்னா, போராட்டங்கள் பலவிதமான போராட்டங்கள் நடக்குது. பலவிதமான போராட்டங்கள். பெண்கள் தெருக்களில் இறங்கி போராடுகிறார்கள். எதுக்கு போராடுறாங்க? இந்த லார்ஜர் செயின், இந்த மாதிரி சப்ளை செயினு, இதை மாதிரி இளம் பெண்களை கடத்திட்டு போய் பாலியல் துன்புறுத்தல் செய்ததை தாண்டி மிரட்டி துன்புறுத்தல் செய்யறதுக்கான பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் பயன்படுத்தக்கூடிய நாசக்காரர்களை வெளிப்படுத்தணும் தான் இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் களத்தில் நின்று போராடுது. பொள்ளாச்சி மாதிரியே இல்லை மேம். பொள்ளாச்சியை பொறுத்தவரை பொள்ளாச்சியிலையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தேறியது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரம் பொள்ளாச்சி கடைசியாக சிபிஐ என்கொயரிக்கு போயிடுச்சு. அதான் உண்மை. அதற்கு அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கல. எவ்வளவு செஞ்சு அதை பாருங்க. ஏன் பயப்படுறீங்க? மடியில கணம் இருந்தா தானே வழியில பயம். அப்பனா எங்கேயோ கணம் இருக்குல்ல உங்களுக்கு, அதான பிரச்சனை. அதை தான் லார்ஜர் கான்ஸ்பிரசின்னு சொல்றேன். அதை தான் நான் கேள்வி எழுப்புறேன். இப்போ வந்து காலேஜ் சாரா இருக்காரு, அவர் தெரியாது, அரசியல் சாரா கூட இருப்பார், அதுவும் தெரியாது, போலீஸ் சாராக கூட இருப்பார், அதுவும் தெரியாது, ஒருவேளை வேறு ஏதாவது பெரிய பெரிய சாரா ஏதாவது இருப்பாரோன்னு ஒரு சந்தேகமும் இருக்குது. ஆகையால் இது எந்த சாருன்னு ஒரு சார் இல்லை, இருக்கிற மொத்த சாரையும் கொண்டாந்து சிபிஐ விசாரிக்கணும். அந்த வகையில் இந்த சாருங்கிற கலாச்சாரத்தில் மாட்டி விட்டு இந்த குழந்தைகளை, பெண் குழந்தைகளை நம்பி நம்ம காலேஜுக்கு அனுப்புகிறோம். ஒவ்வொரு வீட்லேயும், உங்கள் எல்லார் வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க. நாம் நம்பி ஒரு கல்லூரிக்கு அனுப்புகிறோம். அந்த கல்லூரியில் என்ன நடக்குது? அந்த கல்லூரியை நம்பி தான் நம்ம அனுப்புகிறோம். அந்த கல்லூரி துணைவேந்தர் எங்கன்னு கேட்குறாங்க. துணைவேந்தர் இருந்தால் ஞானசேகரன் ஐயோ நான் சப்ளை செயின்லேருந்து கட் ஆகிட்டேன்னு சொல்ல போகிறானா? எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருந்திருக்கான்?
இத இப்ப இத்தனை வருஷமா துணைவேந்தர்லாம் என்ன பண்றாங்க? துணைவேந்தர் இருந்தாலும் சரி, முதலமைச்சரே இருந்தாலும் சரி, இந்த முதலமைச்சர் தான் இருக்காரு தமிழ்நாட்டுக்கு. 20 வருஷமா அவன் இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தலை பண்ணிட்டு இருந்திருக்கான். அவன் ஒன்றும் குழந்தை கிடையாது. நீங்க அட்வைஸ் பண்ற மாதிரி ஏதோ அவன் குழந்தை கிடையாது. அவங்க அம்மா நீங்க ஓகே ஓகே சார் கேடல எங்க 40 வயசு ஆவறவனுக்கு அம்மா அப்பா சரியில்லை சொல்ல முடியுமா? அறிவு வேணா? சின்ன பிள்ளையில பண்ணா அவன் நல்லவனா வந்துருவானா? அவங்க அம்மா அப்பா ஏதாவது வடிவேலு மாதிரி பகல்ல காலையில அடிச்சுட்டு கும்பிட்டுட்டு சாயந்தரம் வந்து அடிக்கிற கேஸா இருக்கும். தாய் தப்பனை ஒன்றும் குறை சொல்லாதீங்க, பாவம். அப்படிப்பட்ட ஒரு ஆளை வெளியில உடனே போய் ஒரு சார் கேட்குறாரு. அது எந்த சாரு அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல? அதுக்கப்புறம் சுதா மேடம் வர்றாங்க. மேம் சுதா மேடம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. டெல்லியில பிரிஜ் பூஷன் சிங்னு ஒரு சார் இருந்தாரு, அந்த சாரை தெரியுமான்னு கேட்குறாங்க. இருந்தாரு. அவருக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்கல. எவ்வளோ பெரிய தண்டனை, எவ்வளோ பெரிய தண்டனை. தூக்கி ஜெயில போட்டீங்கல்ல. அரசியல் ரீதியா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரு. அரசியல் ரீதியா என்ன செய்யணும்? அம்மையார் அவர்களுடைய இது மேடம் ஞானசேகரன் உள்ள இருக்காரு. பிரிஜ்பூஷன் சிங் எங்க இருக்காரு? கோர்ட்டு தானங்க வெளில விடுது. கோர்ட்டு தானே பெயில விடுது. அவர் சார் தானே சொல்றாரு. கோர்ட்டு கொடுக்குற ஆன்டிசிபேட்டரி பெயில நம்ம என்ன செய்ய முடியும்? இப்பதான் சட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலும் கிடையாது. இனி வழக்கம் 60 நாள்ல முடிச்சாகணுங்கிற கட்டாயத்தை இன்னைக்கு மத்தியிலாலும் பாஜக மோடி அரசு கொண்டு வந்து விட்டது. இதுதான் இந்த ஆட்சியோடைய வெற்றி. இன்னைக்கு எஸ்ஐடி போதாதுன்னு எதுக்கு சொல்றோம்? திமுகவோட அனுதாபின்ட்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொன்ன பிறகு இந்த வழக்க ஸ்டேட்ல நடத்துறதுல அர்த்தமே கிடையாது. அவரே தன் சொந்த வாக்குறுதியாக சொந்த மொழியாக சட்டமன்றத்தின் முன்பு, நீங்க சாதாரண மேடை பேச்சில் பேசல, அவரு திமுகவின் அனுதாபின்னு அவர் சொன்ன பிறகு இந்த வழக்கு தமிழ்நாட்டில் எஸ்ஐடி நடத்தக்கூடாது. பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது, போராட்டங்கள் நடந்தது, எல்லா கட்சிகளும் நடத்தினாங்க. யாருக்கும் அனுமதி கொடுக்கப்படல. அதனால எங்களுடைய பாஜக தலைவர் சரி அட்லீஸ்ட் தன்னுடைய வீட்டின் முன்பாக நின்னாவது அவர் சாட்டையால் தன்னை அடிச்சுக்கிட்டார். அது ஒரு போராட்ட வடிவம். நீங்கள் ஒரு ரோடு சரியா இல்லை எங்கள் மாவட்டத்தில், அப்போ அந்த ரோடு சரியில்லைந்தும் வாழை நட்டுன்னு இருக்கிறாங்க. வாழை நடுறாங்க. போராட்டம், வாழை நடுற போராட்டம் ரோட்டில் யார் ஆளுங்கூட்டில் இருக்கிறவங்களே பண்ணுறாங்க. இல்லை நான் கேட்குறேன், இல்லை என் தொகுதியில் ரோடு இப்போயாவது வரணும்னு, அதுவும் அதனால் ஒரு பாயிண்ட்டு. இன்றைக்கி வாழை நடுற போராட்டத்திற்கும் சாட்டையால் அடிச்சுக்கிற போராட்டத்திற்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நீங்கள் ரோடு தேவை, ஒரு வாழையை நட்டு நம்ம ஒரு அறிவுறுத்தல் கவனத்தை ஈர்க்கிறோம். ஒரு அரசுடைய கவனத்தை நாம் ஈர்க்கிறோம். பாருங்க, நாங்கள் வாழை நடுற போராட்டம் நடத்த, ரோட்டை போடுங்க அப்படிங்கிற ஒரு கவனத்தை ஈர்க்கிறோம். அது மாதிரி சாட்டையால் அடிச்சுக்கிட்டு ஒரு பெண்கள் பாதிக்கப்பட்ட ஒரு வழக்கில் நியாயம் கிடைக்கணும்ட்டு தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொண்டு துன்புறுத்தி கொண்டு அரசின் கவனத்தை ஈர்த்து போராட்டம் செய்த ஒரு பாஜக தலைவர் செய்த செயலை மோசமாக விமர்சனம் செய்வதற்கு இங்கே யாருக்கும் அருகதை கிடையாதுங்க. யாருக்கும் அருகதை கிடையாது. அது ஒரு அடையாள போராட்டம். பெண்களுடைய பாதுகாப்பு இன்னைக்கு உறுதி செய்யப்பட வேண்டுமானால் அதில் அரசியலாக்குவதில் எந்த தவறும் இல்லை, நியாயமானதே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.